தாயகம் திரும்பும் மேதிலிகளுக்கான புதிய செயற்திட்டம். யாழில் ஒரு வருடத்தில் 62 கோடி ரூபாய் மோசடி. மத்திய கிழக்கு பதற்றம், இலங்கையில் உள்ள வெளிநாட்டவர்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். நாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் தேரர்கள் விசேட கலந்துரையாடல். யாழ் பல்கலையில் பறக்க விடப்பட்ட கருப்பு கொடி, விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவு. குறுகல்வடம் மனித புதைக்குழி முதலாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம். முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் கைது. மலையக மக்களை மாற்றாந்தாய் பிள்ளைகளாக நடத்த வேண்டாம். மணல் மாஃபியாக்களின் செயல்பாடுகளால் மணல் விலை அதிகரிப்பு, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன். ஈரான் கப்பல் மீதான அமெரிக்க தாக்குதல், இலங்கைக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை. நாளை ஜெயதிஸ். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக கொழும்பில் கவன ஈர்ப்பு போராட்டம். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல். ஈழத்தமிழன் யோகராசா நவநாதன் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காடி மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் விசேட செயற்திட்டமான லண்டன் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்துடன் இணைந்து முன்னெடுக்க உள்ளதாக புலம்பெயர் அமைப்புக்கான சர்வதேச அமைப்பின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பணிக்குழு தலைவர் கிறிஸ்டின் பார்லோ வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பணிக்குழு தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இவ்விசேட சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு IOM நிறுவனத்தால் வழங்கப்படவுள்ள உதவிகள் தொடர்பில் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்பட உள்ளன என்பது குறித்து விவரிக்கப்பட்டதுடன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் பெயர் பட்டியலும் ஆளுநரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இதேவேளை தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளில் தமது தாய்நாட்டுக்கு திரும்ப விருப்பம் தெரிவிப்பவர்களுக்கான உதவிகளை வழங்குவது தொடர்பில் ஆளுநர் இதன்போது விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த IOM பிரதிநிதிகள் UNDP நிறுவனத்துடன் இணைந்து அடுத்த மாதமளவில் ஆரம்பிக்கப்படவுள்ள லண்டன் செயல் திட்டம் தொடர்பில் ஆளுநருக்கு விளக்கம் அளித்தனர். அத்துடன் அப்புதிய செயல் திட்டத்தினூடாக இவ்வாறு நாடு திரும்பும் எதிரிகளுக்கான உதவிகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினர். இவ்விசேட சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சத்யசீலர் மற்றும் IOM நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலைமை காரணமாக இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களுக்கான விசா காலத்தை 14 நாட்களுக்கு நீடிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக 28ஆம் தேதி முதல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டிருந்த சில வெளிநாட்டினர் தங்கள் விசாக்கள் காலாவதியானதினால் வெளியேற முடியாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு February 28 முதல் மத்திய கிழக்கிற்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டு வெளிநாட்டு பயணிகளுக்கு 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதேவேளை மாற்று பயண ஏற்பாடுகளை செய்ய அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்குவதே இதன் நோக்கமாகும் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக்க தேரரும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான எத்தோபயனே தர்ம அலங்கார தேரர் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வமான உரையாடலில் ஈடுபட்ட மகாநாயக்க தேரர் நாட்டின் தற்போதைய முன்னேற்றங்கள் மற்றும் அரசின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். புதிய அரசின் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக எடுத்து செல்வதற்கும் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்காகவும் ஜனாதிபதிக்கு மகாநாயக்க தேரர் தனது நல்லாசிகளையும் வழங்கியுள்ளார். இந்த விசேட சந்திப்பில் பன்னிப்பிட்டிய ருக்மலை ஸ்ரீ தர்ம விஜயா மகாவிகாரையின் விகாராதிபதியான மகாநாயக்க தேரருடன் கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகாசங்க சபையின் சிரேஷ்ட கர்ம மகாச்சாரிய மாபலகம புத்தஸ்ரீ தேரரும் கலந்து கொண்டார். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தேசிய கொடியினை இறக்கி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோருடன் போலீசார் இன்று தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை சில மாணவர்கள் கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட முக்கியமான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளுடன் இன்று பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பல்கலைக்கழகத்தின் உச்ச நிர்வாக அதிகாரி என்ற அடிப்படையில் துணை வேந்தரிடம் சம்பவம் தொடர்பாக நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நிர்வாக ரீதியான பொறுப்புக்குரல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக பதிவாளரிடமும் போலீசார் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கொடியை இறக்கிய மாணவர்கள் யார், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் ஏற்கனவே ஒரு பட்டியலை தயாரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாக்குமூல பதிவுகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்கலைக்கழக வட்டாரங்களில் பதற்ற நிலை நிலவி வருவதாக கூறப்படுகின்றது. குருக்கள் மடம் மனித புதைகுழி முதலாம் கட்ட அகழ்வு பணி மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி ராசி முகமது தெரிவித்தார். குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக நீதவான் பிரதீபன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குருக்கள் மடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த வழக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட அகழ்வு பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணம் வருவதற்கு சில காலதாமதம் ஏற்பட்டிருந்ததோடு காலநிலையும் ஒரு தடையான காரணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுது காலநிலை சரியாக இருக்கின்ற நேரத்தில் அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கு செலவழிக்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுக்கப்பட்டு எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆட்கொள்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டளையை நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான சட்ட வைத்திய அதிகாரிகள் அதற்குரிய ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைவருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த திகதி அவர்களால் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையிலேயே எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து முதல் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல்கள் இயக்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதியிலேயே அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதனை நீதிமன்றங்கள் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்று தெரிவித்தார். மீண்டும் ஒருமுறை சஜித் பிரேமதாசா பகல் கனவிலிருந்து மீண்டு வந்து ஆட்சியை தன்னிடம் தருமாறு கோருகிறார் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளின் போலியான பிரசாரங்களை இந்த மகாநாடு தகர்த்தெறிந்திருக்கின்றது. அதே போல அண்மையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வளைகுடா யுத்தத்தின் காரணமாக ஈரானிய கடற்படை கப்பல் தாக்கப்பட்ட விடயம், அதிலே அந்த கப்பலிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த மாலுமிகளை நாங்கள் எங்களுடைய பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே, மனிதாபிமான ரீதியிலே, சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாங்களே அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளோம். அதே போல ஏனையவர்களை குறிப்பிட்ட இடத்திலே தங்க வைத்திருக்கின்றோம். அதே போல் இறந்தவர்களின் உடலங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். அது குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அது வழங்கப்படும் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக. அதைவிட இன்னொரு கப்பலில் வந்தவர்களை மீட்டு அவர்களுக்கு இலவச விசாவினை வழங்கி இருக்கின்றோம். ஒரு மாதத்திற்கு பிரச்சனைகள் தணிகின்ற போது நிச்சயமாக அவர்கள் மீளவும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். இவ்வேளையிலே பாராளுமன்றத்திலும் வெளியிலேயுமே எதிர்கட்சிகள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை எம்மீது சுமத்தி இருந்தார்கள். மாறி மாறி ஒரு தடவை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும், ஒரு தடவை ஏன் அந்த அவர்களை காப்பாற்றினீர்கள், இதன் மூலமாக எங்களோட நாட்டுக்கு பிரச்சனை வரலாம் என்ற ரீதியிலும் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. மீண்டும் ஒரு முறை சஜித் பிரேமதாசா கனவில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது, பகல் கனவு. அந்த வகையிலே அவர் கூறியிருந்தார், உங்களுக்கு இந்த பிரச்சனையை கையாள முடியாவிட்டால் எங்களிடம் ஆட்சியை தாருங்கள்,
நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று. அவர்கள் 30 வருடமாக சாதித்தது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களால் இயலாத காரியம் ஒன்றை செய்ய முடியும் என்று மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக அது கனவிலும் நடக்காது அவர்களுக்கு. அவர்கள் இவ்வாறு கூச்சல் இட்டுக்கொண்டே தங்களுடைய அரசியல் வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய ஸ்திரத்தன்மையை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அத்தோடு நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட மீனவர்கள் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சரை சந்தித்திருந்த போது டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அவர்கள் அமைச்சரிடம் எடுத்து கூறியிருந்தார்கள். பல மீனவர்களுடைய படகுகள் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல சில படகுகள் காணாமல் போயிருக்கின்றன. பாரிய அளவிலான மீன்பிடி வலைகள் இல்லாமல் போயிருக்கின்றது. இவை அனைத்திற்கும் நிவாரணம், அதே போல புதிய படகுகளை கொள்வனவு செய்வதற்குரிய வசதிகள் அல்லது சிதைவடைந்த படகுகளை திருத்தி இலவசமாக கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதாகவும், அதே போல வலைகளை இழந்த மீனவர்களுக்கு வலைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு நிவாரண பொதி வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்திலே மன்னாரில் இடம்பெற்ற கூட்டத்திலே தெரிவு செய்த கூறியது போல அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அதை வழங்குவதற்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார். எம்மை பொறுத்தவரையிலே நம்முடைய அரசாங்கம் நிச்சயமாக மக்களினுடைய அரசாங்கம் என்ற வகையிலே அவ்வப்போது மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் பிரச்சனைகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய குறைகளை அவ்வப்போது நிவர்த்தி செய்து வருகின்றோம். அந்த வகையிலே வருகின்ற இந்த வாரத்திலே 2 துறைசார் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக வருகின்ற 12ஆம் தேதி காணி விவசாயம், கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேரி லால்காந்த் அவர்கள் வவுனியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். அதே போல வருகின்ற 11ஆம் தேதி புதன்கிழமை பிரதி கல்வி அமைச்சர் வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்து நேரடியாக இந்த பாடசாலைகளை சென்று தரிசிக்க இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறு ஒரு அமைச்சர் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து தரிசிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நேரடியாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற குறைகளை பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய மாணவர்கள், அதே போல் ஆசிரியர்கள், அதிபர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நேரடியாக அவருக்கு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது தங்களது பிரச்சனைகளை நேரடியாக அமைச்சருக்கு எடுத்து கூறுவதற்கு. எனவே இவ்வாறு எதிர்வரும் காலங்களிலும் ஒவ்வொரு துறைசார் அமைச்சர்களை நிச்சயமாக அழைத்து வந்து எமது பிரதேசம், குறிப்பாக இந்த வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நிச்சயமாக எங்களது அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசாத் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. குண்டசாலையில் உள்ள உடமலுவ தொல்பொருள் தளத்தில் மன்னர் வீர பராக்கிரம நரேந்திரசிங்கவின் அரண்மனையின் நுழைவாயில் படிகளுக்கு அருகில் அமைந்திருந்த 300 ஆண்டுகளுக்கு மேலான சிற்பங்கள் பொறிக்கப்பட்ட 1000 கிலோவுக்கும் அதிகமான எடையுள்ள சண்டகலா என்ற கலைப்பொருள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடந்து வரும் விசாரணையுடன் தொடர்புடையதாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி கலைப்பொருள் கொள்ளையடிக்கப்பட்டதற்கான விசாரணையில் செல்வாக்கு செலுத்தியதாகவும் அதற்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு பிரசாத் ரணசிங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேக பெருந்தோட்ட மக்கள் அனைவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் நடைபெற்ற மலையக வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மாநாட்டில் தொடர்ந்து உரையாற்றிய மனோ கணேசன் எம்பி,
காணி, வீடு மற்றும் நியாயமான ஊதியம் ஆகிய மூன்றே ஒரு சமூகத்தின் வாழ்வுரிமையை தீர்மானிக்கும் பிரதான காரணிகள். இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்கள் ஏனைய சமூகங்களை விட பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளனர். எனினும் நாம் எவருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. 1948 பறிக்கப்பட்ட எமது குடியுரிமை நீண்ட போராட்டங்களுக்கு பின்னரே மீளப் பெறப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் 4 வருட காலப்பகுதியில் மாத்திரமே நாம் அதிகாரத்தில் இருந்தோம். அந்த குறுகிய காலத்தில் 7 பேர்ச் காணி உரிமை, தனி வீட்டு திட்டம், மலையக அதிகார சபை மற்றும் பாடசாலைகளுக்கான காணி ஒதுக்கீடு போன்ற பல அபிவிருத்திகளை முன்னெடுத்தோம். ஆனால் 40 வருடங்களாக பல்வேறு அரசாங்கங்களுடன் ஒட்டிக் கொண்டிருந்தவர்கள் எதனையும் செய்யவில்லை என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்த அவர், மலையக மக்களுக்கு வரும் கண்காட்சிகளை காட்ட வேண்டாம் எனவும் முறையான ஆட்சியை வழங்குமாறும் கேட்டுக் கொண்டார். அத்துடன் பெருந்தோட்டங்களில் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அங்கு வாழும் அனைத்து மக்களுக்கும் காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். பயிரிடப்படாத காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக ஹட்டன் பிரகடனத்தில் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். ஆனால் அது இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அனுராதபுரம் மற்றும் குருநாகல் பகுதிகளில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கி உதவிய அரசாங்கம் மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உதவியை வழங்கவில்லை. நாம் ஒன்றும் மாற்றான் தாய் பிள்ளைகள் அல்ல என்றார். டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிணவரையில் சகோதரி ஒருவரின் சடலத்துக்கு நேர்ந்த அசம்பாவிதம் தொடர்பில் தான் உரிய அமைச்சருடனும் போலீஸ் அதிகாரிகளுடனும் பேசியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இது குறித்து நாளைக்குள் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். இறுதியாக மலையகத்தில் விரைவில் ஒரு பலமான தொழிற்சங்க சம்மேளனம் உருவாக்கப்படும் என்றும் அவர் இதன்போது பிரகடனம் செய்தார். மணல் மாபியாக்களின் கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளால் மாகாணத்தில் மணல் விலை மிக கடுமையாக அதிகரித்து செல்கின்றது என தெரிவித்து வடக்கு மாகாண ஆளுநர் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் அலுவலகத்திடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மணல் மற்றும் கிரவல் விலைகளை கட்டுப்படுத்தி ஒரே சீராக பேணுவதற்கும் மக்களின் தேவைக்கேற்ப விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்குமாறு புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்கும் நோக்கிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இன்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், மணல் மாஃபியாக்களின் கட்டுப்பாடற்ற செயல்பாடுகளால் மாகாணத்தில் மணல் விலை கடுமையாக அதிகரித்து செல்கின்றது. இந்த ஆண்டு வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான வீட்டு திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் சாதாரண மக்கள் தங்களின் நாளாந்த தேவைகளுக்கு கூட மணலை பெற்றுக்கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய நிலை உள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் வடக்கு மாகாண அலுவலகத்திடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மணல் எடுத்து வருவதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் கிளிநொச்சியிலிருந்து சட்டவிரோதமாக அகலப்படும் மணலையே அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி ஏற்றி வருகின்றனர். மேலும் அரசு நிறுவனங்கள் ஊடாக மணல் விநியோகிப்பதற்கான அனுமதி பத்திரங்களுக்கு விண்ணப்பித்தால் அதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றது. ஆனால் தனிநபர்களுக்கு பணியகத்தால் உடனடியாக அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. இந்த நடைமுறைகள் முற்றாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் விசேட குழுக்களை அமைத்து அக்குழுக்களின் ஊடாகவே இனி அனுமதிகளை வழங்கும் நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றார். இதில் கலந்து கொண்டு வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக ஸ்ரீவர்த்தன கருத்து தெரிவிக்கையில், சட்டவிரோத மணல் கடத்தலை தடுப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சுற்றி வளைப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் போலீசாரால் மாத்திரம் இதனை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த முடியாத மாவட்ட குழுக்களின் ஊடாக பொது அமைப்புகளுக்கு அனுமதிகளை வழங்குவது மிகவும் காத்திரமான செயல்முறையாக அமையும் என்றார். இதன் பின்னர் நடைபெற்ற திறந்த கலந்துரையாடலில் மாவட்ட செயலாளர்களால் பல்வேறு முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. மணல் அகழ்வு, சேமிப்பு மற்றும் விநியோகம் ஆகிய 3 வகையான அனுமதி பத்திரங்களும் ஒரே நபர்களுக்கோ அல்லது ஒரே குடும்பத்துக்கோ வழங்கப்படுகின்றமையும், அனுமதிகள் வழங்கப்படுவது தொடர்பில் தமக்கு எவ்வித முன்னறிவிப்புகளும் செய்யப்படுவதில்லை என்றும் சுட்டிக்காட்டினர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 5 குளங்களில் மணலை கழுவி எடுத்து அதனை உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக விநியோகிப்பதற்கான பொறிமுறை ஒன்று முன்மொழியப்பட்டது. இதன் மூலம் யாழ்ப்பாணத்தில் ஒரு டிப்பர் மணலை சுமார் 60,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டது. தூய இலங்கை செயலணியின் வடக்கு மாகாண இணைப்பாளரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் இணைப்பாளருமான கபிலன் கருத்து தெரிவிக்கையில், ஒவ்வொரு மாவட்டத்தினதும் உண்மையான மணல் தேவையை கணிப்பிடுவது அவசியம் எனவும் அதனூடாகவே விநியோகத்தையும் விலையையும் சீராக பேண முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் சிறிய தேவைகளுக்கான மணலை சீமெந்து விற்பனை போன்ற உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக விற்பனை செய்வதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்றத்தில் பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டுடன் அதனை எடுத்துச் செல்லும் போது போலீசாரால் அவ்வித இடையூறுகளும் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டது.
இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையில் இருந்த ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் குறித்து இலங்கைக்கு முன்கூட்டியே எவ்வித அறிவித்தல்களும் வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இச்சம்பவம் குறித்து அவர் மேலும் கூறியதாவது, அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினரால் இந்த தாக்குதல் குறித்து இலங்கைக்கு எந்தவிதமான முன்னெச்சரிக்கையோ அல்லது தகவலோ வழங்கப்படவில்லை. பொதுவாக இரு நாடுகளுக்கு இடையே போர் நிலவும் போது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதை மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார்கள் என்று தாம் கருதவில்லை. கடற்படைக்கு இந்த தகவல் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து தமக்கு துல்லியமாக தெரியாது என குறிப்பிட்ட அமைச்சர், அந்த பகுதியில் சில சடலங்கள் மற்றும் உயிர்காக்கும் அங்கிகள் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே எமது கடல்சார் மீட்பு நிலையத்திற்கு செய்தி கிடைத்திருந்தது. இந்த சம்பவத்தின் போது 32 பேர் உயிர் பிழைத்திருந்தனர். ஒரு தொகுதியினர் காணாமல் போயுள்ளதுடன் சில சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த தாக்குதல் குறித்த உத்தியோகபூர்வ செய்தி எங்கிருந்து வந்தது என்பதை எம்மால் உறுதிப்படுத்த கூற முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பத்தரமுல்லே சீலரத்ன தேரர் தலைமையிலான சிறிய குழு ஒன்றினால் நேற்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தற்போதைய போரில் அந்த நாடுகளின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பினர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பத்தரமுல்லே சீலரத்ன தேரர், இலங்கையில் உள்நாட்டு போர் நிலவிய காலப்பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுமே எமக்கு ஆதரவு வழங்கின. அதனை நாம் மறக்கவில்லை. எனினும் தற்போதைய உலக அரசியல் சூழலில் நாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பக்கமே நிற்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை அடுத்து ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க இயன்றவரை சிக்கனமாக எரிபொருட்களை பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருண பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை இயன்றவரை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் கடந்த சில நாட்களாக மக்கள் அதிகமாக எரிபொருளை கொள்வனவு செய்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடானது இந்த விலை உயர்வுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது நடக்கவில்லை என்றால் இந்த மாத இறுதி வரை இருந்த விலையில் எரிபொருளை வாங்க முடிந்திருக்கும். இருப்பினும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி முழு உலகையும் பாதித்து வருகின்றது. கூட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடுமையான ஆபத்துக்களை எதிர்கொள்ள நேரிடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் டி.ஏ. ராஜகருணா தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.